இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. பார்ட்டி ஃபண்டு எல்லாமே கஜானாக போகுது அப்படின்னோடனே அந்த கஜானாவே வந்து இப்போ வந்து எப்படின்னா முறைகேடாக வந்து முதல்வர் வந்து பிடுங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை திரு செந்தில்வேல் வைக்கிறாரு. அண்டாவை பொறுத்தவரையும் என்னென்னா வாங்கின காசுக்கு மேலே கூவுறது வந்து அதை மீறி சக்தி அது பார்ட்டிக்கு போய் சேரதில்லை. பார்ட்டிக்கு தனியாக எலெக்ஷன் வரும்போது ஃபண்டு வசூல் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க. அது பேர் தான் பார்ட்டி ஃபண்ட். பார்ட்டி ஃபண்டு யாருக்கு போகுது அப்படின்னா பார்ட்டி ஃபண்டு பொறுத்தவரையும் திமுக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திமுகனா திமுகவுடைய தலைமைக்கு போகும். பார்ட்டி ஃபண்டு திமுக ஆட்சியிலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, அம்மையா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலேருந்தே அது இருக்குது. திமுக பீரியடில் பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் தூக்கி வர வச்சுட்டு 30% வாங்கினாங்க ஹைவேஸில். மினிமம் எல்லா இடத்துலையுமே 30%ன்றது இப்போது அது ரெண்டு தரப்பாகவும் ஊழல் ஃபைல்ஸு ரெடி ஆகிட்டே இருக்குது. அது நான் தொடர்ந்து விசில் போயர் அமைப்பில் வெளியிட வரேன். விஜய் அவர்கள் கொள்ளடிப்பார் அப்படின்னு யாராவது சொன்னான்னா நானே காரி உமிழுவேன். விஜய் ஊழல் பண்ணார் அப்படின்னு சொன்னால் நானே காரி துப்புவேன். விஜய் அவர்கள் வந்து லஞ்சம் கேட்டாருன்னு சொன்னாலும் காரி துப்புவேன். விஜய் கீழே இருக்கிறவங்க யார் சொன்னாலும் நான் காரி உமிழ மாட்டேன். ஏன்னா அவர்களெல்லாம் நல்லவர்களாக வல்லவர்களான்னு பொதுமக்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். நம்ம செந்தில்வேல்னு ஒருத்தர் இருப்பார்ல, பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருப்பார். அண்டா 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 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பல பேர் விமர்சனம்லாம் வைப்பாங்க. அவர் ஒரு விஷயம் ஒரு மேடையில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னா, இந்த பார்ட்டி ஃபண்டுன்னொடனே திமுகவினர் எப்படி கொந்தளிச்சாங்கன்றத காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ, அந்த பார்ட்டி ஃபண்டு எல்லாமே கஜானாக போகுது அப்படின்னோடனே அந்த கஜானாவே வந்து இப்போ வந்து எப்படின்னா முறைகேடாக வந்து முதல்வர் வந்து பிடுங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை திரு செந்தில்வேல் வைக்கிறார். அந்த காட்சியை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது முட்டு கொடுக்கலாம், முட்டே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, அண்டானே முட்டு கொடுக்கும்போது அண்டா வந்து முட்டு கொடுக்குதுன்னா பெரிய விஷயந்தான். ஏன்னா பார்ட்டி ஃபண்டு திமுக ஆட்சியிலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, அம்மையா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலேருந்தே அது இருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரையும் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு தளப்பில் பார்த்திங்கன்னா பார்ட்டி ஃபண்டு யாருக்கு போகுது அப்படின்னா பார்ட்டி ஃபண்டு பொறுத்தவரையும் அந்த கட்சி இப்போ நீங்கள் திமுக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. திமுகனா திமுகவுடைய தலைமைக்கு போகும். தலைமை யார்? ஸ்டாலின். ஸ்டாலினுடைய குடும்பத்தாருக்கு போய் சேருது. இது பார்ட்டிக்கு போய் சேரதில்லை. பார்ட்டிக்கு தனியாக எலெக்ஷன் வரும்போது ஃபண்டு வசூல் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது பேர் தான் பார்ட்டி ஃபண்டு. இது வந்து லஞ்சம். ஸோ அண்டாவை பொறுத்தவரையும் என்னென்னா வாங்கின காசுக்கு மேலே கூவுறது வந்து அதை மீறி சக்தி அது. சரி, கூட்டம் விடுங்க. இருக்கிற இடத்துல ஒருத்தமாக விசுவாசமாக இருக்கிறாள்ல, அது இப்படி தான் விசுவாசமாக இருக்கணும். ஆமாங்க. நீங்கள் விசுவாசன்ற போர்வையில் கூடவே இருந்த திருமாவளவன் ஓடி போயிட்டாப்புல. விசுவாசத்துக்கு 25 கோடி ரூபாய்க்கு முன்னாடி 2 கம்யூனிஸ்ட்டுகள் வாங்கினாங்க. அவங்க ஓடி போயிட்டாங்க 2 பேரும். அது ஒயிட்டில் வாங்கினதா பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. நான் சொல்கிறேன், தப்பான பொருள் வந்து வாங்குகிறோம். காசு எங்கேருந்து வாங்குகிறோம்? இவன் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு உதயநிதி அவர்கள் ஸ்டாலினோ அல்லது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களோ நெத்தி வேர்வை நிலத்தில் செஞ்சு சம்பாரித்த காசு கிடையாதுங்க. அது இப்போ நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கான்ட்ராக்டுக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்ட்ராக்டுக்காரன் வந்து ஒரு 1 கோடி ரூபா பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சொல்கிறேன், நமக்கெல்லாம் 1 கோடி ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு. அவங்கள பொறுத்த 100 கோடி 200 கோடி 500 கோடி அப்படி தான் ஃபண்ட் அடிக்கிறது. அதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு 20% முதல்ல வாங்கிட்டு இருந்தாங்க. திமுக பீரியடில் பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் தூக்கி வர வச்சுட்டு 30% வாங்கினாங்க ஹைவேஸில். மினிமம் எல்லா இடத்துலையுமே 30%ன்றது இப்போது அது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு விஷயத்தில் இவர் ஆதவ அர்ஜுனா இருக்கார் இல்லையா? அவர் என்ன டிபார்ட்மெண்ட்டு? பொதுப்பணித்துறை. சரி, இப்போ எவ்வளோ வருது தெரியுமா? அது இப்பயும் நடக்குதா? கிறிஸ்டி கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். கிறிஸ்டி ஃபுட்டு அந்த நிறுவனம். யார் அவர்? காந்திக்கு மகனா? காமராஜர் பேரனா? அவர் ஊழல் பெருவெளி. குழந்தைங்க சத்துணவு முட்டையில் கொள்ளடிச்சவன். ஆமாம், அதிமுக பீரியடில். ஆமாம், புரியுதுங்களா? ஆமாம். இப்போது அவர் இப்போ நம்ம சிஎம்க்கு அது தெரியுமா தெரியலையான்னு தெரியல.
நான் பெரும்பாலும் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு சாதியோ ஒரு மதமோ உங்கள் பின்னாடி வந்து ஏதோ இருக்குது, அதனால் உங்களுக்கு பேர் வந்து கெட்டு போகும். இந்த நான் 50 நாளுக்குள்ளே ஆகலை இன்னும். இப்போவே வந்து கிறிஸ்டி கிளம்பி பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகே, உங்கள் மூலியமாக கொண்டு வந்துட்டேன். கிறிஸ்டி யாருன்னு நான் சொல்லி தர வேண்டியது அவசியம் இல்லை. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிறிஸ்டி யார், கிறிஸ்டியுடைய வரலாறு என்ன, கிறிஸ்டின் மீது பதியப்பட்ட வழக்குகள் என்ன. ஆக்சுவலாக கிறிஸ்டின்றது அந்த நிறுவனத்துடைய பேர். ஓகேங்களா? அந்த சம்மந்தப்பட்டவர் நாமக்கல்லில் உட்காந்துட்டு கடையை ஓப்பன் பண்ணிட்டார். அங்கே ஒரு பவர் செக்டார் ஆரம்பிச்சிருச்சு. அது திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மூலமாக தான் இதெல்லாமே நடக்குதா அப்படின்ற? இல்லை, 2 இது வந்து சொல்கிறாங்க. ஒன்று இபியும் இன்னொன்று வந்து பொதுப்பணித்துறையும் வந்து கிறிஸ்டிகிட்ட போனீங்கன்னா வேலை நடக்கும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனாவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் நான் நினைக்கிறேன். இப்போ உடனே கை வைப்பாருன்னு தெரியல. அது எப்படி என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. அது எனக்கு 2-3 நிறுவனங்களே சொல்லிட்டாங்க. இபியில் எப்படா காசு கிடைக்கும்னு காத்துட்ருக்கிறவர் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் வரலாறு தெரியும். ஓகேங்களா? நிர்மல்குமாருடைய வரலாறு என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போவே சாதாரணமாகவே இன்னொரு டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க, பெருமை பேசுகிறாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு எந்த பாருங்க, தூய்மையான ஆட்சி கொடுத்தா சந்தோஷமாக வரவேற்கிறேன், சத்தியமாக வரவேற்கணும், வந்து தான் ஆகணும். நான் வந்து விஜய் அவர்கள் கொள்ளடிப்பார் அப்படின்னு யாராவது சொன்னான்னா நானே காரி உமிழுவேன். விஜய் ஊழல் பண்ணார் அப்படின்னு சொன்னால் நானே காரி துப்புவேன். விஜய் அவர்கள் வந்து லஞ்சம் கேட்டாருன்னு சொன்னாலும் காரி துப்புவேன். விஜய் கீழே இருக்கிறவங்க யார் சொன்னாலும் நான் காரி உமிழ மாட்டேன். ஏன்னா அவர்களெல்லாம் நல்லவர்களா வல்லவர்களான்னு பொதுமக்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேற்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசினாருன்னு சொன்னாங்க. அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் முழுக்க நாங்கள் வந்து அதை தரவாக இது பண்ணுறோம். அன்பில் மகேஷ் அவர்களை வந்து மீது வழக்கு பாய்வதற்கான எத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அங்கே அன்பில் பொய்யாமொழி அவர்களுடைய மகேஷ் அவருடைய வந்து ஊழல் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறார். தப்பு நடந்திருக்கான்னு கேட்டால் அந்த டிபார்ட்மெண்ட் திமுகவில் எல்லா டிபார்ட்மெண்ட் நடந்திருக்குது சார். தப்பு வந்து அன்பில் பொய்யாமொழி மட்டும் பண்ணல சார், மகேஷ் மட்டும் பண்ணல சார், எல்லோரும் பண்ணியிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2-3 ஒன்றுத்துக்கும் உதவாத டிபார்ட்மெண்ட், இந்த வனத்துறை கூட விட மாட்டாங்க. வனத்துறையில் அவ்வளோ காசு இருக்குது. காசு எல்லா இடத்துக்கும் போயிருக்குங்க, இல்லைன்னே சொல்ல திமுக கவர்மெண்ட்டில். ஆனால் அதே மாதிரி இப்போ நடக்கிற சில சம்பவங்கள்லாம் கேள்விப்படும் போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. தயவுசெய்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த காணொலி உங்கள் மூலியமாக போட்டோம். ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க கிறிஸ்டின்னு சொல்லியிருக்கீங்க, ஆதவ அர்ஜுனான்றீங்க, அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார்ன்றீங்க, வேறு பல முக்கிய துறைகள்லாம் இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், நான் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் ஜோசியம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஆர்வம் சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. என் கண்கூடாக சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டர்களுடைய சர்க்கிளில் பணம் கொடுத்ததை ரொம்ப டைட் பண்ணிலாம் யாரும் வாங்கலைங்க. இப்போ நடந்திருக்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி ரூபாய்க்கு மேலே சர்வ சாதாரணமாக ஒரு மாதத்துலேயே போய் சேர்ந்துருச்சுங்க செலவுக்கு. சார் நீங்கள் சும்மாலாம் இருக்க முடியாது சார், சும்மா இருக்க விட மாட்டாங்க சார். நான் ஆதவ அர்ஜுனா மேட்ரு சொல்ல ஃபில் பண்ண விட்டேன் பாருங்கள். நீங்கள் மகேஷை ரைடு பண்ணுறீங்க, திமுக கவர்மெண்ட் இருக்கக்கூடிய தப்புகளை கொண்டு வாங்க, சந்தோஷம், நல்லது, உண்மையாகவே உங்களை வரவேற்கிறோம் சார். உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார் பாரு, செங்கோட்டையன், அவரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், தெரியுமா தெரியாதா? அவர் என்ன உத்தரா தூய்மையானவரா? ஏற்கனவே 2006 வந்து அவர் ஊழல் பண்ணான்னு சொல்லிட்டு 4 வருஷம் அவரை பதவி நீக்கம் பண்ணி வச்சுருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? இருந்தாங்கல்ல பதவி நீக்கம். அது அவர் வந்து இப்போது தேர்தலுக்கு 2001-2006 நிற்க முடியல. அதுக்கப்புறம் என்னார், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்புறம்லாம் அவர் மீதெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது. அதனால் அவர் தூய்மையான கொடுத்தாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். ரைடு பண்ணால் 2 பக்கம் பண்ணணும் சார். கணக்கு எடுத்திங்கன்னா 2 பக்கம் கணக்கு எடுக்கணும் சார். ஊழல் நம்ம பணத்தை ஏமாற்றிருக்கான், மக்கள் பணத்தை ஏமாற்றிருக்கான். அது யாராக இருந்தாலும் நீங்கள் திமுக தரப்பில் இருக்கும் போதும் அந்த நடந்த சம்பவத்தையும் எடுங்க, அதிமுக சம்பவத்தில் இருக்கும் போதும் எடப்பாடி இப்படில தான் அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்தார். அப்போது அவர் ஒன்றும் ஒரு மினிஸ்டர் கொடுக்கல, அம்மையார் இறந்ததுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. நடந்துச்சு, அது வந்து வாங்கிட்டார். ஓகேங்களா? ஊழல் நடக்கலைன்னு சொல்லுங்கள். நான் வேணா உங்களுக்கு தகவல் சொல்கிறது பாருங்க. நான் தகவல் பேர் உரிமை சட்டத்தில்
தொடர்ந்து நான் வந்து பல தகவலை வாங்கி எங்கெங்கெல்லாம் நான் வந்து எடுத்து சும்மா வந்து அடிக்கிறதுக்காக இல்லை. நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் அந்த கவர்மெண்ட்டுக்காக வெயிட்டிங், எப்படி கரெக்டாக ரன் பண்ணி கொண்டு போகிறாங்கன்றதுக்காக. நீங்கள் யாரை என்ன நினச்சிங்க, அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் நடைபெற்ற முறைகேடுகள் ஊழல்கள் அனைத்தும் புத்தகமாக தயாரித்து கொண்டிருக்கிறேன் ஆதாரங்களோடு. நான் தகவல் நிமிஷத்தில் வாங்கி அதில் என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு, எந்தெந்த ஊழல் நடந்திருக்கு. நான் வந்து மற்றவங்க போட்ட மாதிரிலாம் வந்து டிஎம்கே ஃபைல்ஸு அப்படின்னு ஒரு தரப்பால் நான் செய்ய மாட்டேன். 2 தரப்பாகவும் ஊழல் ஃபைல்ஸு ரெடி ஆகிட்டே இருக்குது. அது நான் தொடர்ந்து விசில் போயர் அமைப்பில் வெளியிடுறேன் விரைவில். ஆனால் நீங்கள் இப்போ கூட இந்த 40 நாளில் கூட பல ஊழல்கள் முறைகேடுகள் நடக்குதுன்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஆட்சி, விஜய் அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுக்குறான்ற நம்பிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எதுவும் மெசேஜ் சொல்ல வரீங்களா இது மூலிமா? இது வந்து என்னோடய காவல்துறை அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சி நல்லாட்சி நடக்கணும், அதுக்காக தான் தவறான அதிகாரிகள் போடாமல் நேர்மையான அதிகாரிகள் கொண்டு வரன்ற பொருளில் ஒரு தவறான அதிகாரியில் ஒரு 4 ஐபிஎஸ் ஆஃபீஸரு எப்போவுமே அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் பண்ணாங்களோ அதே தவறு தான் இவங்களும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அருண் அவர்களை சொல்கிறீங்களா? அருணும் மட்டும் இல்லைங்க, வருண் காசு தாங்க மெயின். இதை வச்சு தான் ஓடிட்டுருக்கானுங்க வாழ்க்கையை, புரியுதுங்களா? எனக்கு தெரியும் யார் என்ன கதை இருக்குது. என்ன இந்த 3 இடத்துல 3 பேர் இருக்குவான், அதில் இன்னொருத்தர் இருக்கிறான், அதான் அவன் பெரிய கொலைகாரன், அவன் அக்கா டீச்சரு, அவன் இப்படின்னு பார்த்து ஒருத்தரும் இதெல்லாம் சொன்னால் அசிங்கம். வெளியில் சொன்னால் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போய் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், லஞ்சம் வாங்கி பிழைக்கிற பொழப்பு வந்து பிச்சை எடுத்து பிழைக்கலான்னு சொல்கிறேன். மற்றவங்ககிட்ட ஆசை இல்லைங்க. நீங்கள் ஒருத்தன் காவல்துறை அதிகாரி பொறுப்பு வந்தாங்களே, பொறுப்புக்கு வந்த சொத்து பட்டியலில் இப்போ சொத்து பட்டி எடுக்க சொல்லுங்கள். அருணுடைய சொத்து பட்டி கேட்டிருக்கேன், இன்றைக்கி வரையும் தர முடியல இந்த தமிழக அரசு. இப்போ வரையும் போராடிட்டு இருக்கேன். நீங்கள் நேர்மையான அரசு தானே, அவனை எடுத்து கூட சொல்லுங்கள். அருணுடைய சொத்து பட்டியலில் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தில் சொத்து பட்டியல் கேட்டிருக்கேன், இது வரையும் கொடுக்க முடியல. தகவல் பெருமத்தில் தகவல் ஆணையத்தை கொடுக்க மாட்டேங்கிறா, புரியுதுங்களா? அதை விட பெரிய மோசடி தகவல் ஆணையம். அதில் 2-3 நல்ல தகவல் ஆணையம் இருக்கிறனால தான் ஓரளவுக்கு ஏதாவது சில பேரை அதிகாரிகள் தப்பு பண்ணுறது கேட்க முடியுது. நாட்டுடைய 2வது சுதந்திரம் சார் இந்த தகவல் பெரிய உரிமை சட்டம். ஏன் சார் நீங்கள் நல்லது பண்ணுன்னு சொல்ல தான் போகிறோம். எனக்கு என்ன இந்த ஆட்சியை வந்து குறை சொல்லணுன்றது எனக்கு என்ன நோக்கமா? இல்லை எனக்கு என்ன வந்து ஏதாவது வேண்டுதல்ல? இல்லை திமுககாரன் வேண்டப்படுறேன். நான் தான் சொல்கிறேன், இவனுக்கு 2 பேருமே அயோக்கிய பேருங்க. இவனுடைய முறைகேடுகளையும் ஊழல்களையும் நான் வெளிச்சமாக கொண்டு வரேன், அதுக்கான புத்தகமும் ஆவணமும் தயாராகிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நேர்மையான ஆட்சி நீங்கள் போய் ரைடு பண்ணீங்கல்ல, இப்போ அது நல்ல விஷயம் தானே சார்? சார் நல்ல விஷயம், வரவேற்கிறேன் சார். என்ன பண்ணீங்க? ரைடோடு முடிச்சுட்டா ரைடுக்கு அப்புறம் என்ன? இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஒரு வழக்கு எப்படி பதிவு பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? இது போலீஸ் ஸ்டேஷன் மேட்டர் கிடையாது. நீங்கள் வந்து புகார் கொடுத்த உடனே வாங்கி சாதாரணமாகவே நான் 2 உதாரணம் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த மேட்டருக்கு வரேன். நான் மறந்தலான்னு ஞாபகப்படுத்துங்க. என்னோடய அலுவலகத்தில் சஞ்சய்னு ஒரு தம்பி வேலை செய்கிறான். இவன் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவனுடைய செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு 9 முறை போயிருக்காங்க. எவ்வளோ? ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிறதுக்கு 9 முறை. இதெல்லாம் சென்னை மாநகர காவல் ஆணையர் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டேஷன் இல்லை, அந்த மாதிரி நான் 10 விஷயம் சொல்லுவேன். திருவண்ணாமலையில் 3 இளம் குழந்தைகள் போயிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஆய்வாளர், துணை ஆய்வாளர் வந்து கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைசனிங் ஒர்க்கை பார்க்குறாருல்ல, திருமலைன்னு யாரோ ஒரு ஆள் நினைக்கிறார் பேர், புகாரோட கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை அவ்வளோ மோசமாக நடத்துகிறா, வீடியோ எடுக்கிறார். ஒரு போலீஸ் வேலையை பொறுக்கி பண்ணுற வேலையை போலீஸ் பண்ணக்கூடாது. அப்போ நான் வந்து மரியாதை கொடுக்கணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணி, ஒரு காவல்துறை எப்படி இருக்குது, அப்படி யாரை கண்காணிக்கிறீங்க? நான் ஒரு முக்கியமான அதிகாரி கூப்பிட்டு திருவண்ணாமலை நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அவர் சொல்லியும் அந்த அதிகாரிகள் வந்து அவனை காப்பாற்ற தான் பார்க்குறாங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் போஸ்கோவில் வர வேண்டிய மேட்ருங்க. நீங்கள் ஒரு சின்ன குழந்தைய நம்ம வீடியோ எடுக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது, நம்ம அனுமதிக்க முடியாதுங்க. நீங்கள் டிவிலையும் போட முடியாது, எதுவும் போட முடியாது. இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா போலீஸ் எல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ யாருடைய தப்பு சார்? நீங்கள் இதெல்லாம் விஜய் தான் பார்த்துனே இருப்பாரா அப்படின்னா கேட்காதீங்க. விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் வரல அதிகாரிங்க, அந்த லட்சணம் தான் இது பாருங்கன்னு சொல்கிறேன். போன முறை நடந்ததுன்னா ஸ்டாலினுக்கு தெரிஞ்சே நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? பல விஷயம் தெரியாமல் நடந்தது, தெரிஞ்சே சில விஷயம் பண்ணானுங்க. ஏன்னா இது டம்மி பீஸு, எது சொன்னாலும் எதுவும் கேட்காது, திருப்பி கேட்காத நம்மளை அப்படின்னு தான் நீங்கள் கடந்த முறை பண்ணாங்க. அதே தப்பு நீங்கள் தயவுசெய்து பண்ணிடாதீங்க சார். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டும், இப்போ அவர் சிஎம்முடைய பக்கத்தில் ஃபஸ்ட்டு அந்த அஸ்ட்ராலஜருடைய ரத்தன் பண்டிட்டுடைய அப்பாயின்மெண்ட்டு
ஒரே நேரத்தில் 2 பேர் ஆர்டர் வருது. ஜியோ 2 எதுக்கு ரத்தன் பண்ணிட்டுடைய இதை மட்டும் ஜியோவை ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க? யார் வெளியிட்டா? தலைமைச் செயலாளர் சரியானவரா? தலைமைச் செயலாளர் தன் தகுதியை மீறி செய்கிறாரா இல்லையா? கையெழுத்து போட்டாச்சு, எங்கே போச்சு, எப்படி வந்துச்சு லெட்ரு? ஏன் ஒன்று வெளியே வந்துச்சு, இன்னொன்று வெளியே வரல? அப்போ தலைமைச் செயலாளர் யாருக்கோ வேலை செய்கிறாரா இல்லையா? யாருக்கு வேலை செய்கிறாரு? சிஎம்முக்கு வேலை செய்யலை. ரத்தன் பண்டிட் மேட்டில் நடந்தது ஏதோ ஒரு சரி இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே இன்னொரு பவர் செக்டார் இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. ஒருத்தர் நாமக்கல்லில் ஓப்பன் பண்ணுறான்ட்டேன், ஒருத்தர் இங்கே ஓப்பன் பண்ணுறான்றேன். யாருன்னு தெரியல. யார் இந்த பவர் செக்டார்? யார் நடக்குது? சரி, அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏதோ தவறுதலாகவே தலைமைச் செயலாளர் ஆஃபீஸில் ஓஏ விட்டுட்டான், பிஏ விட்டுட்டான், கார் டிரைவர் எடுத்து விட்டுட்டான்னு சொல்லுங்கள். அடுத்த கட்டம் இன்னொன்று வெளியே வருது. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா சார்? நேற்று ஒன்று வெளியே வந்துச்சு, பார்த்தீங்களா? நேற்று ஒன்று வெளியே வந்துச்சு இல்லை? ஆமாம், நீங்கள் சொல்கிறது யாருன்னு எனக்கு புரியுது. அந்த ப்ரொடியூசர். ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் கொடுத்தக்கூடாது. நான் வேற ஒரு இயக்குனரை சொன்னேன். அவர் ஒரு நல்ல இயக்குனர். அவருடைய எழுத்துக்கு நான் அவர் பேர் சொல்ல விரும்பலை. முருகப்பெருமான் பேர் கொண்டவர். பார்த்தீங்கன்னா அவர் கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா எனக்கு அதை யார் வெளியிட்டாங்கன்னு தெரியல. ஒரு சர்ச்சையை இன்னொரு சர்ச்சையை மறைக்கிறாங்க, திருப்பி இன்னொரு சர்ச்சை. இந்த ஜியோ டேட்டு பார்த்தீங்கன்னா 23 நம்ம போட்டிருக்கோம். புரியுதுங்களா? எப்போது நடந்த சம்பவம். இப்போ ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பிளான் ஜியோ யாரை போட்டு வச்சிருக்கு. இப்போ எனக்கு என்ன தெரியுமா, அடுத்தது யாருக்கு ஜியோ போட போகிறீங்கன்னு எனக்கு கேள்வி வருது. நீங்கள் சொன்ன அந்த 2 ஜியோவுமே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு சார். தேவையில்லாத சர்ச்சை இது. சிஎம்மோட வேற ஒரு நபர் தொடர்பு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அர்த்தனுடைய மெல்றதுக்கு வாய்க்கு நம்மளே வாயில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு போடுறோம். இது தேவையா? இப்போ என்ன திரும்ப பேசுகிறாங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு கவர்னர் பதவி வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பாரு. இதெல்லாம் தேவையா நமக்கு? எதுக்கு? இருக்கிற பிரச்சனை என்ன? ஒவ்வொரு நாளும் அமைச்சர் பண்ணுற பிரச்சனையை மறுபடியும் இப்போ முன்னாடி சிஎம் அந்த முக ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவார், நம்மவர்கள் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணாங்கன்னு தெரியாமையே நான் ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாமல் நினச்சி அப்படின்னு இதாகிட்டேன்னார். அது ஒரே நாள் தான். அடுத்த நாள் அதை பற்றி அவர் சிந்திக்கிறது இல்லை. அவர் தூக்கம் வரல அப்பொழுது அவருக்கு. உடனே தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுறாங்க டெய்லி. அது அப்படியே ஃப்ளாட் ஆகிடுச்சா? இப்போ அடுத்தது இது தேவையாது. இந்த இடம் இந்த மாதிரி சர்ச்சைகள் நமக்கு வேணுமா? யார் அந்த சர்ச்சையை கொண்டு வரா? உங்களை மீறி, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை மீறி இந்த சர்ச்சையான பிரச்சனைகள் வரவே வாய்ப்பே இல்லை. தேவையா நமக்கு? சார், நம்ம சிஎம் நல்லா இருக்கணும், அவர் நல்லது செய்யணும்னு நடக்கிறாரு சார். நான் சத்தியமாக சொல்கிறேன் சார். நான் ஒரு நேர்மையான அதிகாரியிடம் பேசியிருந்தேன். அவர் வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் நான் விஜய் அவர்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை வந்துடுச்சு. ஆனால் நேர்மையாக நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் விஜய்ன்னு சொன்னார். நான் சத்தியம் சொல்கிறேன், அன்னையிலேருந்து அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன். ஆனால் கூட இருக்கவங்க சக்தியெல்லாம் தீய சக்தியாகவே இருக்க சார். நீ தூய சக்தியாக இருந்து என்ன சார் பிரயோஜனம்? ஒரே ஒரு தூய சக்தி தான். அது கீழே இருக்கவங்களாம் சரியில்லைன்றீங்க. இருக்கலாம், நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இருப்பாங்க. ஆனால் இல்லைன்னு சொல்ல. ஏதோ ஒரு விஷயம் அவர் மீறி கைமீறி அவரை மீறி போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கவனம் செலுத்தணும்னா, திமுகவுக்கு 5 வருஷம் வச்சு தான் மக்கள் ரிவிட் அடித்து ஆப் வச்சிட்டான். புரியுதுங்களா? எனக்கு அந்த மாதிரி தாவேக்காக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது மைனாரிட்டி கவர்மெண்ட் வேறு சார். மைனாரிட்டி எல்லாம் சும்மையான மைனாரிட்டி நம்ம தான் சொல்கிறேன். ஆட்சி நடக்குதா? அது மைனாரிட்டி கவர்மெண்ட் என்னன்னா நம்ம மெஜாரிட்டி அந்த என்ன சார் இருக்குது? ஆட்சி நடக்குது, நல்லா நடக்குது. ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில சட்டம் நாதாரி செய்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்றைக்கி நீங்கள் அதில் நான் பேச ஆரம்பித்தா நேர்மையாக பேச ஆகணும். முன்னை விட இப்போ கிளைமேட் கொஞ்சம் ஏறிட்டு தான் இருக்குது. அது உங்களை மறைக்க பார்க்குறாங்க, தப்பாக இருக்குது. நல்ல அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் போஸ்கோ வழக்குகளை மூடி மறைக்க விடணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மறைமுகமான ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு. போஸ்கோ வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வழக்குகளை கிரைம் ரெக்கார்டு ஏற்றலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். யார் சார் அதை பண்ணுறாங்க? வேண்டாம் சார். நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், தொடர்ந்து போட்டுகிட்டே பார்த்து தான் வரேன். இது ஏதோ நடக்குது சார். எல்லா விஷயத்தையும் சிஎம் கவனிக்க முடியாது சார். இந்த போலீஸ் துறை அவர் தானே சார் வச்சுருக்காரு. போலீஸ் துறை அவர் தானே சார் வச்சுருக்காரு. தவறு நடக்குது. எங்களுக்கு எதுவும் வேண்டாம் விருப்பம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? தப்பு நடக்குது, தப்பு நடந்துகிட்ருக்குது. தப்பாக போய் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஆதங்கத்தை சொல்கிறீங்க நீங்கள். இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் சார். நான் என்னோடலாம் ஜாலரை அடிக்க தெரியாது.
நான் எதிர்த்து பேசினா உடனே வந்து நான் வந்து உங்களுக்கு கெட்டவனா தெரிவேன். அதை பற்றிலாம் கவலைப்படல. திமுக ஆட்சியில் கெட்டவனா தெரிஞ்சு தான் இத்தனை வழக்குகள் 2 குண்டாசு 20 வழக்கில் வாங்கணும். இந்த கவர்மெண்ட் வந்தாலும் எந்த வழக்கு வாங்கிறது நமக்கு. நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. தமிழக முதலமைச்சர் நடந்துகிட்ருக்கு. உங்கள் உறவு, உங்கள் நட்பு, உங்கள் சொட்டாரம் எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடந்தது தான் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் நல்லவர்களாக இல்லாமல் உங்களுக்கு அறியாமலேயே உங்களுக்கு தெரியாமலேயே சில விஷயங்களை அவங்க வெளிப்படுத்தி வெவ்வேறு இடங்களில் பேரை கெடுத்துட்ருக்காங்க. அதை உங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. தயவுசெய்து உடனடியாக அதுக்கு தீர்வு காணுங்க. பக்கத்தில் அதிகாரிகளே சில பேர் தப்பு பண்ணுவாங்க. சார், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நடுவில் ஒரு பத்திரிகையில் கூட அது செய்தியாக கூட வந்துச்சு. உளவுத்துறையவே வந்து சில பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேரோட பட்டியலோட வந்துச்சு சார். அவங்களும் சொல்ல வரீங்களா நீங்கள்? இல்லை எனக்கு தெரியலைங்க. நான் பத்திரிக்கை அதை படிக்கலை. நான் உண்மையாக நீங்கள் எந்த பத்திரிக்கை சொல்கிறீங்கன்னு தெரியல, நான் படிக்கலை. எனக்கு தெரிய தகவலை சொல்கிறேன். எனக்கு இது பாருங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் ஒரு தப்பு நடக்குதுன்னு சொன்னால் எனக்கு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். யாராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவரெல்லாம் பாதிக்கப்பட்டவராக இருப்பான், இல்லை அவர்கிட்ட கூடவே இருக்கிறவனா இருப்பான். 2 விஷயந்தான் ஒருத்தன் வரும். நான் தமிழக முதலமைச்சர் இன்னொரு கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் மூலியமாக வச்சுக்கிறேன். கடந்த காலத்தில் சம்பவத்தையும் நினைவுபடுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு பின்னாடி சில விஷயங்களை சில அதிகாரிகள் தவறான வழிகாட்டுதலை கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது டெய்லி ரிப்போர்ட் பார்ப்பாங்க. நீங்கள் அதை பார்க்குறது இல்லைன்னு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். அது நான் வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கலாம் என்னால் விருப்பம் இல்லை. செவி வழி செய்தியில் சொல்கிறாங்க. சொன்னது உண்மையாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதை மாற்றி தான் ஆகணும். க்ரைம் ரேட் ஏறிட்டு வருதுன்றாங்க, சைலண்ட்டாக ஏறிட்டு வருதுன்றாங்க. அதை நீங்கள் காவல்துறை அதிகாரிகளே தினந்தோறும் பார்த்துங்க சார். நீங்கள் உங்களுடைய உண்மையான முகம் தெரியணும். உங்களுக்கு மக்களுக்கு உங்களோட உண்மையான முகம் தெரியணும். இந்த காவல் அதிகாரி உங்கள்கிட்ட குனிஞ்சி பணிஞ்சி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வணைஞ்சி நிற்கிறான் பாருங்கள், அந்த மாதிரி அப்படி தான் இருப்பானுங்க. நாளைக்கு நீங்கள் அந்த சீட்டில் இல்லைன்னா உங்களை என்ன நிலைமை கொண்டு போவான்னு எனக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து இந்த நேரத்துலேயே விளைச்சி வெளுத்து வேலை வாங்குங்க. 2வது, இந்த ரைட் அடிக்கிறதுக்கு இந்த அருண் போன்ற இந்த அயோக்கியர்களை அனுப்புறதை விட்டுட்டு நல்ல அதிகாரிகளை போட்டு அதுக்கான வேலையை பாருங்கள். பண்ணும்போது திமுக அதிமுக பிரித்து பார்க்காதீங்க, பேரம் பார்க்காதீங்க. அதிமுக ஒரு அமைதியாக இருக்கான். அவன் அமைதிக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. அதுக்கு பின்னாடி பல சதிகள் இருக்கும். ஆட்சி கவிழ்ப்பு சதி இருக்காதுல்ல. எது ஒன்றும் நடக்கலாம் சார். ஆட்சி கவிழ்ப்பான் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ யூகத்தில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. யதார்த்தத்தை சொல்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், நான் ஏதோ புள்ளி வரம் வச்சு பேசலை. எனக்கு கிடைக்கிற தகவல்களை, ஊர்ஜிதமான தகவல்களை கேட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து லஞ்சத்தை பற்றி பேசணுன்னா, ஊழலை பற்றி பேசணுன்னா ஆதாரமாக வச்சு பேசலாம். சில செய்திகள் தகவல் கிடைக்கும் போதே காதலை வாங்கிக்கிட்டு மூளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களை உள்ளே விட மாட்டீங்க. விட்டுட்டு பையோ பேர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் நீடோடி வாழணும், நல்லாட்சி தரணும்னு இந்த மக்கள் விரும்புகிறான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி நடத்துங்க. இன்னொரு நிறைய ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்வியூவில் கூட திரு அருண் அவர்களை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிங்க. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து டிபிஎஸ் இயக்குனராக செயல்பட்டு இருக்காரு. உள்ளே பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே திரு அருண் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் மாறி இருக்குது, நல்லா பண்ணிகிட்டு இருக்காருன்ற ஒரு ரிப்போர்ட்ஸும் வருது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உள்ளே இருக்கிற அதிகாரிகள் நேற்று கூட என்கிட்ட பேசினாங்க. அவர் கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்து தப்பு பண்ணாரோ அதே தப்பை அங்கே லாண்டார்லேருந்து பண்ணார். சென்னைக்கோ அல்லது எலோண்டோ வந்து போகுது. இப்போது அது ஒரு துறையை மட்டும் தான் மெட்ட முடிஞ்சுது. இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை துறையும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ஆட்டையை போடுறதுக்கும் தஞ்சாங் அடித்து காலி பண்ணுறதுக்கும் அவருக்கு பக்காவாக இருக்குது. சில பேர்லாம் சொன்னாங்க, விடுங்க அவர் வந்து அப்படிங்க இப்படிங்க, அவர் வந்து நேர்மையாக பண்ணுவார். எங்கே அவர் நேர்மை எனக்கு தெரியும், என் எதிர்த்து வீட்டுக்காரன் எனக்கு தெரியும் அவன் நேர்மை என்னன்ட்டு. நீங்கள் அனாவசியமாக அதை சொல்ல வேண்டாம். அவன் நேர்மையாக இருந்தான்னா இந்த வீட்டில் ரைடு பண்ணணுங்க இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை எடுத்துப்போம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கை வைக்க சொல்லுங்கள். அதில் ஏங்க ஒரு திமுகவில் நீங்கள் சொல்ல ஏவாவிலே தப்பு பண்ணியிருக்காரு. தப்பு பண்ணுறதுக்கு அனுமதிச்சது யார்? நீங்கள் உத்தரவு போடலாம், உத்தரவை அமல்படுத்துறது யார்? யார் சார்? அதிகாரி தானே சார். இந்த அதிகாரி தப்பு பண்ணியிருக்க மாட்டானா? அவன் கையெழுத்து போட்டிருக்க மாட்டானா?
ஒரு முறைகேடு நடந்தால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் காப்பாற்ற தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் காப்பாற்ற தான் நீங்கள் மொத்தமாக உட்காந்துட்டே இருப்பீங்களா? ஏன் அவெல்லாம் வந்து உங்களை கண்ணுக்கு தெரியலையா? சாதாரணமாக சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பிரதர். நான் டாய்ஷாவில் தான் குடியிருக்கேன். இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி பிழைக்கக்கூடாதுக்குன்னு இதெல்லாம் ஒரு காரணமாக நான் சொல்கிறேன். டெய்லி அந்த டெண்டேஷன் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. நான் இது மக்களுக்கு தெரியணுக்காக சொல்கிறேன். காலையில் நான் எழுந்து வாக்கிங் போவேன். 5:30க்கெலாம் பொம்பளை பிள்ளைங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, குழந்தைங்க முதற்கொண்டு வீட்டில் அந்த அருங்கம்பல் ஜூஸு அந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டு பொம்பளை பிள்ளைங்க அந்த நடேசன் பார்க்கை சுற்றி நான் பார்க்குற ஒரே இடத்த வச்சு சொல்ல, நான் பல இடங்களில் பார்த்துருக்குறேன். பொம்பளை பிள்ளைங்க இதை சுற்றி வந்து வச்சு ஒரு வருமானத்தை பார்க்குறாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரு டாய்ஷாவுக்கு முன்னாடி அவன் கடை போட்டான்ட்டு அந்த கடையை அப்புறப்படுத்த சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான் சார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோ இருக்குது சார்? அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எழுந்து ரத்தம் சிந்தி காலைல எழுந்து குழந்தைங்களையும் பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், இவ்வளோ மத்தியிலையும் அந்த நேரத்தை குறுகிய காலத்தில் எழுந்து தன் பிள்ளைகளுக்கு சமையல் செஞ்சு தரணும். இவ்வளோ காலங்கள் இருக்குது. அவளும் தன்னுடைய வேலைக்கு போகணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை உட்காந்து கஷ்டப்பட்டு ஒரு சாரை ஈரை விற்று சம்பாதிக்கிற காசில் சாப்பிட்ற ஒரு 30 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா கிடைக்குமா? கோடியாக கொள்ளடிச்சு ஊர் முழுக்க சென்னை மாநகரத்தை வளைச்சி போட்டு வச்சுருக்கிறான். புறம்போக்கு இடத்த, அரசு இடத்தையும், அந்த அந்த காவாக்களையும் குளத்தையும். துப்பு கிடையாது இவனுக்கு, ராஸ்கல்களுக்கு. இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருந்து என்ன சார் அதை போய் காலி பண்ண சொல்கிறேன்? எவ்வளோ பெரிய தப்புங்க. இந்த சமூகம் எங்கே நோக்கி போகுது இதெல்லாம் பார்க்கணுங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், குழந்தைங்க எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஜூஸை போட்டு இயற்கை ஒரு அந்த பானங்களை கொடுக்குறாங்க. தயவுசெய்து அவங்க அந்த மகளிருக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு சார். அந்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ் யார் சார்? விடுங்க, எல்லாம் காகிதத்து. அவன் வீட்டில் 1008 அசிங்கம் இருக்குது. வெளியில் வந்து அந்த பிள்ளைங்க அந்த ஒரு டேபிள் போட்டு 2 அடியில் டேபிள் போடுறதுங்க பிரச்சனை. இப்படி தாங்க இருக்கிற அதிகாரி. அவன் வீட்டில் போய் ரைடு பண்ண முடியுமா உங்களால்? கோடி அடிச்சிருக்கான். புரியுதுங்களா? இதுதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும். அவனுக்கு சங்கம் இருக்குது. இன்றைக்கி வரையும் சொத்து பட்டியலை வெளியிட மாட்டானுங்க. சோத்துக்கே வழி இல்லாமல் ஒரு வேளை சோத்து கூட கிடைக்காத, அந்த காசு 100 ரூபா 200 கிடைக்காதான்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்க தமிழ்நாடு முழுக்க வந்து அங்கங்கே உட்காந்து பார்க்கா நடைப்பயணம் போகிற இடத்து, நடைபாதை போகிற இடத்து எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ பண்ணுறாங்க. மொத்தமாக ஆக்கிரமித்து வச்சுருக்கானுங்க நாட்டில். அதெல்லாம் கண்ணு தெரியல. இதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்கள் எத்தனை புறம்போக்கு இடங்களையும் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி கேட்க வச்சுருக்கேன். நான் லிஸ்ட்டு சொல்லட்டுமா? ராம்சார் நிலத்தில் கூட பல்வேறு முறைகேடு நடந்துச்சு தான் சொல்கிறேன். பிரதர், நம்ம பல விஷயங்கள் இருக்குது. இதுதான் நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு நிறைய இருக்குங்க. அன்றாடம் வந்து 100 பிரச்சனை நம்ம பேசுவோம். இந்த கேவலமான விஷயங்களை இந்த அதிகாரி மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டானுங்கன்னு தான் எனக்கு கேள்வி. ஓகே, அப்போ உங்களுடைய கோரிக்கை வந்து திரு விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி அதிகாரிகளை நீங்கள் களை எடுக்கணுன்றது தான் முக்கியமாக. ஆமாம் சார், உங்கள்கிட்ட கவனத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க சார். நீங்கள் எல்லாத்தையும் கவனத்துக்கு வச்சுக்க முடியாது, பார்க்கவும் முடியாது. நீங்கள் உடனே நம்ம இந்த வீடியோ பேசும்போது விர்ச்சுவல் வாய்ஸஸ் வந்து விழுப்பான் நம்ம தான் வந்து நம்ம படிக்காத மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் வெளுத்துட்டு போனான். பைத்தியார பசங்கிட்டு நான் போய் ஒரு போயிடும் கிடையாது. ஏன்னா பேசுகிறது அவனுக்கு சேர்த்து தான் பேசணும். கேவல பிடிச்சவனுங்க அசிங்கமாக கமெண்ட்ஸ் போடுறான். டேய், உனக்காக தான் நான் சேர்த்து பேசுகிறோம், உன் குடும்பத்துக்காக பேசுகிறோம், உனக்காக தான் நான் பேசுகிறோம், உன் நல்லது தானே பேசுகிறேன்னா எனக்கு என்ன விஜய் என்ன வேண்டப்படாதவரா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பாராட்ட தானே செய்தீங்க அவர் வேலைகள். நல்லது செஞ்சால் நல்லதுன்னு சொல்ல போகிறேங்க. நான் ஒரு விசில் ப்ளோயராக நான் என்ன செய்ய முடியுமோ அதுதாங்க செய்ய முடியும். புரியுதுங்களா? இந்த சமூகம் நல்ல அரசு எதிர்பார்க்கிறது. இந்த அரசு அமைந்ததை உண்மையாகவே வரவேற்கிறோம். அந்த கொடுத்த வாய்ப்பை தக்க வைக்கணும்ல, அதை வாய்ப்பை தக்க வச்சுக்கிங்க விஜய் சார் தான் நான் சொல்லுவேன். ஓகே, கடைசி ஒரு கேள்வி சார். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்பி முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ராசா அவர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை திரு விஜய் அவர்கள் மேலே வச்சிருக்காரு. ஒரு வார்த்தையும் பயன்படுத்திருக்காரு, நாகரிகங்கிறது நான் சொல்லவும் விரும்பலை. இப்பேற்பட்ட ஒரு விமர்சனம் எதுக்கு அவங்க வைக்கணும்னு நினைக்கிறேன்? நீங்கள் என்னமோ அப்படி யோகியமானவங்க, அவங்கள்ட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் ராஜா கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் என்ன மானியத்தின பொன்மானியை கேட்பீங்களா? இல்லை வெங்கட்ரமணா கோவிந்தா நமோ நாராயணா சொல்ல சொல்கிறீங்களா? இல்லை லாகி இல்லாக்கில்னு சொல்கிறீங்களா? கர்த்தரை சொல்ல சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? ஒரு அசிங்கம் பிடிச்ச கொண்டு அசிங்கமான வார்த்தை தான் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் அவனோட புதுசாக என்னத்தை எதிர்பார்க்க போகிறீங்க நீங்கள்? ஸோ திகார் ஜெயிலு தப்பிச்சிட்ட நல்லா இருந்துச்சு. சென்ட்ரல் ஜெயிலை பற்றி இன்னும் தெரியாது ராஜாவுக்கு. பாருங்கள், ராஜாவுக்கு அடுத்த கட்டம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே சார்.
பல விஷயங்கள் நீங்கள் பேசுங்க, உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.